ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களால் என்னென்ன மாற்றங்களை கன்னிராசி நேயர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்க இருக்காங்க, என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம், எது எப்படி செஞ்சால் உங்களுக்கு நல்லது நடக்கும், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து பலன்கள் அப்படின்றது மாறுபட்டுட்டே தான் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது மே 31க்கு அப்புறமா முக்கியமான கிரக மாற்றமாக குரு பயிற்சி இருக்குது. இந்த குரு பயிற்சி கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. அதை பற்றியும் நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கன்னிராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்களானது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்தாரோட உங்களுக்கு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுக்கான நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு வரக்கூடிய நாட்களில் பதவி உயர்வு, சம்பள உயர்வுகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா வியாபாரம் சிறப்பாக இருக்குங்க. அதுவும் ஐடி துறையில் இருக்கீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருப்பீங்க. நிதிநிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது கன்னிராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் எந்த பிரச்சனையும் கிடையாது, ரொம்ப சூப்பராக இருக்குது. சமூக ரீதியாக பார்க்கும் பொழுதும் சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து, மரியாதை இப்படி எல்லாமே கிடைக்கும். கல்வி பெறக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு யாருக்கும் தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்ல வெற்றி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்ல நேரம் அப்படின்றது எப்போவா தான் உருவாகும். அப்படி உருவாகும் பொழுது அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு உயரத்துக்கு போயிட முடியும். நம்ம நேரத்தையும் நாட்களையும் நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது நிச்சயம் நமக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜூன் 2 கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. ஸோ அந்த குரு பயிற்சியாகி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சந்தோஷத்தை கொடுக்குறாரு, நிறைய வாய்ப்புகளை கொடுக்க போகிறாரு அப்படி தான் சொல்லணும். அப்படி என்னென்ன வகைகளில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வாக்கிய பஞ்சாங்கப்படி மே 26 அன்னைக்கு குரு மாறிட்டார். அப்போ மாறின அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருடம் வரைக்கும் சிறப்பான மாற்றத்தை தான் கொடுக்க போகிறாரு. அதாவது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4, 7 அந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் தான் குரு. குரு பகவான் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார். அப்படிங்கும்போது நீங்கள் விரும்பின விஷயம் விரும்பின மாதிரி நடக்கும். மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு டைம் தான். எல்லா வகையான மாற்றத்தையுமே இந்த குரு உங்களுக்கு கொடுத்துருவார். ஏன்னா குருவினுடைய 5ஆம் பார்வை அப்படின்றது பார்க்கும் பொழுது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலையும், 7ஆம் பார்வையாக 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலையும், 9ஆம் பார்வையாக 7ஆம் வீடான கலஸ்திரஸ்தானத்திலையும் பதிய போகுது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குரு என்ன பண்ணுறாருன்னா அதிசாரமாக சிம்மராசியில் போய் 43 நாள் இருக்க போகிறாரு. 42 நாட்கள் வக்ரகதியிலையும் பயணிக்க போகிறாரு. இதனால் கன்னிராசி நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும். கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் கிரகங்கள் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இப்போ உங்களுக்கு என்ன கிரகம் வரப்போகுதுன்னா குரு வரப்போகிறாரு. குரு லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்க போகிறாரு. இது ஒரு உன்னதமான அமைப்பு. அதனால் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த எதிர்ப்புகள் கூட விலகி போயிடுங்க. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து நீங்கள் வெற்றியை பெறுவீங்க. எதையாவது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வைராகியத்தோட எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக தேவையான எல்லாமே கிடைக்கும். அதாவது கன்னிராசிக்காரங்க கல்வியில் சிறந்தவங்களாக இருப்பாங்க. அப்படி நீங்கள் கற்ற கல்வி உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கும். அதனால் நீங்கள் நல்ல இடத்துக்கு வேலைக்கு போக முடியும். நல்ல சம்பளம் கிடைக்கும். பணமழை அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட வேதனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் குறைய தொடங்கும். ஸோ இன்னும் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் பயப்படவே தேவையில்லை. தைரியமாக இருக்கலாம். நல்ல ஒரு தெளிவான பேச்சு இருக்கணும். இதெல்லாம் உங்களை தனித்து செயல்பட வைக்கும். உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கி கொடுக்கும். அதெல்லாம் நீங்களே உங்களுக்காக உருவாக்கிக்கோங்க. உங்களுக்கான அடையாளத்தை நீங்கள் உருவாக்கும் பொழுது தான் நீங்கள் எல்லாத்துக்கும் வெளியே தெரிய ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உங்களுக்கு பணமாக இருக்கட்டும், சம்பள பாக்கிகளாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதோட முதிர்வுகளாக இருக்கட்டும், பிஎஃப் பணமாக இருக்கட்டும், இப்படி எல்லாத்தையும் தாராளமாக எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக உங்கள் கை கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களும் நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தாமதம், தடை அப்படின்றது எல்லாமே இனி உங்களுடைய வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. எல்லாமே விலக போகுது. அடுத்தடுத்து நீங்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி மட்டுமே பயணிக்க போகிறீங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். லாபகுருவினுடைய 5ஆம் பார்வையானது 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் விழுதுங்க.
ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றிகளை கொடுக்கும், தொட்டது துலங்கும். அதனால் நீங்கள் எதை வேணாலும் தைரியமாக செய்யுங்க. ஞாபக சக்தியும் அதிகமாகும், செயல்திறனும் பார்த்திங்கன்னா அதிகமாகும். இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு கூட பிறந்தவங்களுடைய சப்போர்ட் இப்போ கிடைக்கும். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதாவது ஆல்ரெடி ஏதோ சொத்து இருக்கீங்க, பாகப்பிரிவினை பிரச்சனைகளால் நீங்கள் வந்து சங்கடப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே இப்போ வந்து தீர்ந்து போயிடும். ஸோ எல்லாம் ஸ்மூத்தாக வந்து முடிய போகுது. சகோதரர் வழியில் தான் உங்களுக்கு நிறைய நன்மைகள் இப்போ வந்து நடக்கும். வீடு மாறணும், வேலை மாறணும், இடம் மாறணும், என்ன மாற்றங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா மாற்றம் கண்டிப்பாக இருக்குது. வெளிநாட்டில் வேலைக்கு போகணும் முயற்சி பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்போ கூட போகலாங்க, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுமாரி அரசு வேலைக்காக காத்திருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா முயற்சிகள் செய்யுங்க, நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் வந்து உங்களை உதாசனப்படுத்திட்டு இருந்தாங்களோ இப்போ அவங்க மீண்டும் உங்ககிட்டயே வந்து சேருவாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்ககிட்ட கோவப்பட்டவங்க கூட அவங்களுடைய தவறை உணர்ந்து மீண்டும் வந்து பேசுவாங்க. ஸோ இணைந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீதிமன்ற வழக்குகளும் பார்த்திங்கன்னா சாதகமாக மாறும். புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி எல்லா வகையிலையுமே நீங்கள் நன்மைகளை தான் பார்க்க போகிறீங்க. அதே போல் குருவினுடைய 7ஆம் பார்வையாக எங்கே விழுதுன்னா 5வது வீட்டில் தான் விழுவுது. 5ஆம் வீடு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வந்து குருவோட பார்வை கிடைக்கிறது அப்படிங்கிறது பாக்கியம். பொண்ணு பொருள் எல்லாம் சேரும். அது மட்டும் இல்லைங்க, சுப நிகழ்ச்சிகள் நிறைய வந்து நடக்கும். எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நீங்கள் வந்து தனித்து ஒரு முத்திரை பதிப்பீங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பிள்ளைங்க மூலமாகவும் பெருமை கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது எல்லாமே நல்லது நடக்கும். அடமானத்தில் நகை வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட மீட்டுருவீங்க. பத்திரம் வச்சுருக்கீங்க அப்படின்னா மீட்டுருவீங்க. உங்களுக்கு எப்போ எந்த நேரத்தில் என்ன உதவி வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அது கரெக்டான டைமுக்கு உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். மேலும் பார்த்திங்கன்னா குலதெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு புதுசாக நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வளகாப்பு பண்ணுறது, புதுசாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, திருமணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ இதெல்லாம் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே நிச்சயம் நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது நிறைய கிடைக்க போகுது. வங்கியில் வாங்கியிருக்கீங்க கடன் அப்படின்னா கூட அதுவுமே வந்து நீங்கள் அடைச்சிருவீங்க. தந்தை வழி உறவுகளால் தான் உங்களுக்கு அதிகமான அதிர்ஷ்டங்கள் எல்லாம் இப்போ வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. 9ஆம் பார்வையாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் வீடான கலஸ்திரஸ்தானத்தில் வந்து விழாது அப்படின்றதுனால நன்மை நிறைய கிடைக்கும். அதே மாதிரி ஆயுள் சார்ந்த பயம் இருக்கா, கண்டிப்பாக அந்த பயத்தெல்லாம் விட்டுடுங்க. ஏன்னா உங்களுக்கு கண்டகசனி நடந்துகிட்ருக்கு அப்படின்றதுனால அந்த ஒரு பயமும் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த பயத்தையும் நீங்கள் வந்து போக்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ வந்து ஆயுள் பயம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏற்றங்கள் கிடைக்கலாம், மாற்றங்கள் கிடைக்கலாம். உங்களுடைய உழைப்புக்கு நிச்சயம் பலன் இருக்குது. அதனால் ஒன்றுமே பண்ணாமல் வீட்டிலே இருந்தால் எல்லாம் நடந்துடும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உழைப்புகள் வந்து கொடுக்குறீங்க, முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் அதில் வந்து நல்ல பலன் இருக்குது. அதனால் இவ்வளோ நாளாக நீங்கள் எதுவும் பண்ணாமல் அப்படியே விட்டு வச்சுருந்தாலும் பரவாயில்ல, இனி வந்து முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் இந்த டைமில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் சரியான நேரத்தில் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் சின்னதாக செய்யக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நினைத்த காரியம் எல்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் வந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. திருமணத்துக்கு பார்த்திங்கன்னா நல்ல இடத்துலேருந்து வரன் வரும். திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் சான்ஸ் இருக்குது. நல்ல ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வரன் வரும். ஸோ ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த திருமண தடை வந்து கண்டிப்பாக இந்த ஆண்டில் வந்து விலகிடும். அதனால் உங்களுக்கு நல்ல பாக்கியம் இருக்குது. தொழில் நடத்தக்கூடியவங்களுக்கும் ஒரு சிறப்பான காலம். கருத்து வேறுபாடு அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா தம்பதிகள் வந்து நிச்சயம் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருக்க முடியாது. அப்படி ஒருவேளை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் நீங்கள் வந்து பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ அது எல்லாத்தையுமே மறந்துட்டு மீண்டும் வந்து ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நான் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், அங்கேயே தான் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, எனக்கு அங்கே வந்து குடியுரிமை கிடைக்குமா அப்படின்லாம் போராடிட்டுருக்கீங்களா, கண்டிப்பாக இப்போ வந்து கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எப்போதுமே கன்னிராசி நேயர்களுக்கு வாழ்க்கை துணை தாங்க பக்கபலமாக இருப்பாங்க. அவங்கள வந்து கைவிட்டுறாதீங்க. அவங்களுடைய பலம் உங்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு உறுதுணையாக இருக்கும். நீங்கள் அது மட்டும் இல்லாமல் முன்னாடி செய்திருக்கக்கூடிய தானமாக இருக்கட்டும், தர்மமாக இருக்கட்டும், தக்க சமயத்தில் இப்போ உங்களுக்கு அது புண்ணியத்தை கொடுக்க போகுது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக நடக்க போகுது. நீங்கள் நினைக்காத அளவுக்கு நிறைய நல்ல மாற்றங்களை இந்த குரு உங்களுக்கு ஏற்படுத்த போகிறாரு. ஸோ மே 31க்கு அப்புறமா உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கும். நெகட்டிவாக உங்களுக்கு பெருசாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கிரக மாற்றமாக இந்த கிரகம் வந்து இருக்க போகுது. ஸோ மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐயப்பன் வழிபாடு செய்யுங்க. ஸோ வரக்கூடிய கார்த்திகைமார்கள்லாம் நீங்கள் ஐயப்பனுக்காக விரதம் இருந்து மாலை போட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்களை வந்து செய்யுங்க.
ஸோ அதுலேயும் தான தர்மங்களில் எதை விட சிறந்தது அப்படின்னா உணவை காட்டிலும் சிறந்தது ஒன்று இருக்குமானா கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லணும். அதனால தான் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம எவ்வளோ பொன்பொருள் கொடுத்தாலுமே கூட அந்த ஒரு நேரம் அந்த பசியில் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய சாப்பாட்டுக்கு அது ஈடு இணையாக இருக்கவே இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தானம் தர்மம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த தானத்துலேயும் தர்மத்துலேயும் உணவாக இருக்கிற மாதிரி பாருங்கள். அது ரொம்ப நல்லது. நன்மைகள் வந்து நிறைய அதிகரிக்கும். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் மறக்காமல் செய்தீங்க அப்படின்னாவே போதும். உங்களுக்கு வந்து எண்ணிலடங்காத மாற்றங்கள் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து காத்துட்ருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான பரிகாரம் தான். சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டுலாம் உதாசீனப்படுத்திடாதீங்க. ஏன்னா எளிமையான பரிகாரமாக இருந்தாலும் இதற்கு வந்து பலன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ சரியான நேரத்தில் நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ சான்ஸ் கிடைக்குதோ அப்போலாம் செய்யுங்க. நிறைய பேருக்கு செய்யணும்னு இல்லை. பசியால் வாடிட்டு இருக்கக்கூடிய நபர் யாரோ அவங்க ஒருத்தருக்கு நீங்கள் செய்தாலுமே அதுவும் தானம் தான். ஸோ அந்த சரியான நேரத்தில் செய்கிறது தான் முக்கியமானது. ஸோ இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே மறக்காமல் கன்னிராசிக்காரங்களே நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நேரத்தில் வந்து கை கொடுக்கும். அதனால் வந்து தொடர்ந்து செய்யுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து தினமே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து அடையும். நீங்களும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறலாம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.